இன்றைய தினம் பல சிறப்புகள் வாய்ந்த நாளாக அமைந்துள்ளது. இந்த நாளில் எந்த மாதிரியான வழிபாடினை நாம் செய்யலாம்? அதாவது இன்னைக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நான் ஒரு சுபதினம் ஆரம்பத்திலேயே சொன்னேன். புதன்கிழமை ஏகாதேசி, புரட்டாசி மாச பிறப்பு. ஸோ கன்னியில வந்து சூரியனினுடைய சஞ்சாரம் வந்து இன்னைக்கு புண்ணிய காலம். அதுவும் திதியும் ஏகாதேசியா இருக்கிறதுனால, பெருமாளுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். ஸோ இன்றைய நாள்ல நம்ம ஏகாதேசி விரதம் இருக்கிறது, ஒரு மாச பிறப்புல வரக்கூடிய ஏகாதேசியில, அதுவும் புதன்கிழமையில விரதம் இருக்கிறது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் தான். ஸோ எல்லாருக்கும் எல்லா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ, உங்களால என்ன முடியுமோ அத பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்க. காத்தாலையும் பண்ணுங்க, சாயங்காலமும் பண்ணுங்க. உங்களுடைய ஏதாவது வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோஷாலை எல்லாம் இருந்ததுன்னா, அங்க போய் பசுமாடுகளுக்கு ஏதாவது உணவு வாங்கி குடுங்க. ஸோ இன்னைக்கு தானங்கள் பண்றதும், பெருமாளினுடைய நாமங்களை சொல்லுவதும் அவ்ளோ சிறந்தது. பெருமாள் ஆலய வழிபாடுங்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு செய்ய வேண்டியது. பச்சரிசி, வெல்லம் இது 2ம் பசுமாடுக்கு குடுக்கறது வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா வந்து தீர்க்கறது மட்டும் இல்லாம, பாப கர்மா எப்படி தீர்றதோ அதே மாரி புண்ணிய பலத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் நமக்கு அமையறது. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கக்கூடிய நாள் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஏகாதசி திதியில புரட்டாசி மாத பிறப்பு தான். ஸோ தானங்கள் செய்து, இறைவன் நாமத்தை சொல்லி ஆலய வழிபாடுகளும், பெருமாளின் நாமம் இன்னைக்கு சிறந்தது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.